தமிழா இணைந்த அனைவருக்கும் வணக்கம். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? மோட்டோரோலா மோட்டோ பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்தியாவில் இந்த மோட்டோ E7 பவர் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் மற்றும் ஹேண்ட்ஸ் ஆனதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா மோட்டோ E7 பவர் வந்து ஒரு பாக்ஸ். ஸோ இந்த குறிப்பிட்ட மோட்டோ E7 பவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான். டபாக் பின்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணவுடனே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய E7 பவர் ஃபோனே வந்து இருக்குது. ஸோ அதில் இருக்கிற பிளாஸ்டிக்கை நம்ம வந்து பீல் பண்ணிடலாம். ஸோ ஃபோனோடய பார்த்தோம் அப்படின்னா கேஸ் வந்து வருது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த நம்மகிட்ட இருக்கிற வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலராக வந்து இருக்குது. ஸோ உடனே பார்க்குறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. பாப்போம் கொஞ்சம் நாட்கள் கழித்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு. ஸோ இப்போ ஃபோனை சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னென்ன வருது அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம். ரீடிங் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது. சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. இதே தவிர பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் பிரிக் வந்துருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா 5V 2A 10W சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸில் வந்து வருது. இதே தவிர டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனு பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோனாக இருந்தாலும் டைப் சி போர்ட்டோட வந்து வருது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ ஃபோனுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக வந்து பார்த்தலாம். ஃபோனோட மேல் பக்கம் ஹெட்ஃபோன் ஜாக் வந்துருக்கு. ஃபோனுடைய வலது பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு பட்டன், வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன்ஸ் மற்றும் பவர் பட்டன் வந்திருக்கு. ஃபோனுடைய கீழ் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டைப் சி போர்ட்டும் பிரைமரி மைக்ரோஃபோனும் வந்திருக்கு. இடது பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சிம் ட்ரே வந்துருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். ஸோ டெடிகேட்டட் சிம் உங்களுக்கு மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட் வந்து வரல. பட் நீங்கள் வந்து ஒரு சிம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இன்னொரு மைக்ரோ எஸ்டி கார்டு உங்களால் பயன்படுத்திக்க முடியும். சரி, ஓகே. அப்போ ஃபோனில் ஸ்பீக்கர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபோனுக்கு பின் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கீழே ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மோட்டோ E7 பவர் வந்து ஆன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபோனை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய யூடியூப்பில் எக்கச்சக்கமான நாட்கள் வீடியோ கொஞ்சம் வந்து டிலே ஆனதுனால நம்ம வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து போகிறது கிடையாது. ஸோ நான் வீடியோ போடுறப்ப அங்கே வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறந்துடாம டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் பின் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். இந்த குறிப்பிட்ட மோட்டோ E7 பவர் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பாடியோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 6.5 இன்ச் HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஃபோன் MediaTek Helio G25 ப்ராசரில் வந்து ரன் ஆகுது. 4GB மற்றும் 64GB ரேம் மாடல் தான் நம்மள்ட்ட வந்து இருக்குது. அதே தவிர சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஃபோன் நிறைய மோட்டோ ஃபோன்ஸ் மாதிரியே ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட தான் வந்து வருது. கேமராஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பேக்கில் டூவல் கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 13 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதே தவிர ஃப்ரண்ட்டில் செல்ஃபீஸ்க்காக ஒரு 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் வந்துருக்கு. கடைசியில் ஃபோனுடைய பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை கடந்த ஒரு 1.5-2 நாட்களாக நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இனிஷியலாக பார்க்க போனால் பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசெண்டாக வந்துருக்கு. இதே தவிர பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக பயன்படுத்துகிறத விட கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி என்னால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஸோ இது பழகிறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு நாட்கள் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நம்ம நார்மலாக நம்மளுடைய இந்த ஃபோன் கொஞ்சம் வேர்ட்டிக்கலாக ஆஸ்பெக்ட் ரேஷியோ பெருசாக இருக்கிற ஃபோன் அப்படிங்கிறனால நம்மளுடைய விரல்கள் ரெஸ்ட் ஆகிற இடத்துல வந்து கொஞ்சம் மேலே தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இருக்குது. இதே தவிர இந்த குறிப்பிட்ட ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் இல்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதே தவிர இந்த குறிப்பிட்ட ஃபோனுடைய சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜைரோஸ்கோப் சென்சார் இந்த ஃபோனில் வந்து இல்லை. மேலும் இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனில் 2.4 GHz வைஃபை பேண்ட் மட்டும் தான் சப்போர்ட் வந்து இருக்குது. 5 GHz வைஃபை பேண்ட் சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ இப்போ வரையும் நான் பயன்படுத்தினால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நான் தெரிஞ்சுக்கிட்டது விஷயங்கள் அவ்வளோதான். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையும் ஓரளவு ஓகேவாக இருந்திருக்கும். மேலும் 720p டிஸ்பிளே மற்றும் 5000 mAh பேட்டரி மற்றும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே வந்து கிடைக்கும். ஸோ நார்மலான ஆவரேஜ் யூஸராக நம்ம அப்பா அம்மா இந்த மாதிரியான யாராவது வாங்குறதா இருந்தால் இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் நல்ல ஃபோனாக வந்திருக்கும். இந்த ஃபோனோட விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மள்ட்ட இருக்கிற 4GB 64GB மாடல் 8300 ரூபாய்க்கு சேல் ஆகுது. பட் அதை தாண்டி 2GB 32GB பேஸ் மாடல் ஒன்று வந்துருக்கு. அது பார்த்தோம் அப்படின்னா 7500 ரூபாய்க்கு வந்து சேல் ஆக போகுது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். வாங்கணும் அப்படின்னா அந்த லிங்கை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் சொன்னீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை கூட ஒரு 10-15 நாள் யூஸ் பண்ணிட்டு நான் இதோடைய ரிவ்யூ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி மறந்தாலும் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். டெக் சாட்டியருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.